ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டுடே வந்துட்டு அதுக்கு முன்னாடி டுடே ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் என் பேர் நவ்யா. உங்களுக்கு தெரியாது கன்ஃபார்ம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அண்ட் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் கான்சிஸ்டண்ட்டாக இருந்தேன், பட் அதுக்கப்புறம் வந்துட்டு கேப் விழுந்துருச்சு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் டுடே எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாருக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் நேற்று தான் வெளியே போயிருந்தப்போ உங்ககிட்ட கேட்ட சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் ஸ்டேஷ்னரி ஹால் வீடியோ. ஓ மை காட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் வந்துட்டு ஸ்டேஷ்னரி அப்படின்றது. இங்கே ஸ்டேஷ்னரி மட்டும் இருக்காது, லைக் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பிடிச்சிருந்தா வந்துட்டு நான் லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கன்ஃபார்ம் போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சு. நம்ம வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் ஒன்று கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் கன்ஃபார்ம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ வாண்ட் ரெஸ்ட்ரோப் ஸ்டோர்லேருந்து நான் வந்துட்டு வாங்கினதை நான் காட்ட போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு இந்த பாட்டில். இது நீங்கள் ரெஸ்ட்ரோப் ஸ்டோர் வந்து யாரோடதுன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நீங்கள் டாட்ஸ் லைஃப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பொண்ணு தான் ரெஸ்ட்ரோப் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து வாங்கின பாட்டில் தான் இது. லெட் மீ ஷோ. நான் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு வீடியோவாக போட்டிருந்தேன். ஐ திங்க் இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கினேன். பட் நான் வந்துட்டு அப்புறம் யோசித்தேன், கன்ஃபார்ம் நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம காலேஜ் போகும்போது மேபி வி கேன் யூஸ் இட் அப்படின்ட்டு. இது வந்து லீக் ப்ரூஃப் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ லைக் இது வந்துட்டு இங்கே வந்து நம்ம இது சிப் பண்ணி குடிச்சிக்கலாம், ஒரு நீங்கள் மண்ணாந்தும் குடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு ஃபில்டர், ஐ திங்க் இது ஃபில்டர் தான். அண்ட் ஃபில்டர் தான். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கேப் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதில் வரும், லைக் பிளாஸ்டிக். அதுவும் நல்ல பிளாஸ்டிக் தான், லைக் ஸ்டடியாக இருக்கிற பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப் கொடுத்துருக்காங்க ஃபார் நல்லா நிற்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ லைக் த பிரிண்ட், அந்த கலர்ஸ் பேஸ்டல் பிங்க். அண்ட் நீங்கள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. I will show you in the video, like attach பண்ணுறேன் நான். அதில் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்பக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் இன்னொரு பிரிண்ட் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த பிரிண்ட் வந்து காலியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது இருக்கான்னு எனக்கு தெரியல. அது வாங்கி இருக்கும் ஒரு 3 monthsக்கு மேலே இருக்கும். நான் இது வாங்கி ஐ வாஸ் ஜஸ்ட் கீப்பிங் இட் சேஃப் ஃபார் மை நெக்ஸ்ட் இயர். ஸோ ஐ கேன் யூஸ் ஃபார் தட். அண்ட் இது வந்துட்டு க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம என்னது அப்படின்ட்டு. ப்ராப் ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான் இந்த எரேசர். இது வந்துட்டு ஒரு மேக்ரோன்ஸ் எரேசர். நான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டோர்லேயே பார்த்தேன். அப்புறம் இது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லைக் இது க்யூட்டாக இருந்துச்சு. இது நான் சாப்பிட்டதில்ல ஆக்சுவலி. பட் இது வந்துட்டு ஈட்டபிள் கிடையாது. பட் இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு வி ஹேவ் கேண்டி ஆர் லைக் ஸ்வீட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் இது. இட் இஸ் லைக் டிட்டாச்சபிள். லைக் நீங்கள் வந்துட்டு இதை கழட்டி நீங்கள் வந்துட்டு வி கேன் யூஸ் இட் லைக் பிளேயிங் பர்பஸ். ஆர் நீங்கள் இது மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம் வேணும்னா. பட் நோட், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. பட் யா, இது வந்துட்டு இதில் வந்து பேக் ஆஃப் 6 வந்துட்டு ஐ டோன்ட் நோ த ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. ஐ வில் மென்ஷன் இட் இஃப் ஐ கெட் இட் ரைட். ஸோ இதுவுமே நான் வாங்கி இருக்கும். இதோ அந்த பாட்டிலோடு சேர்த்து இதை நான் வாங்கினேன். ஸோ இது ஒன்று. இந்த 2 டிப் பென்சில், இதுவுமே அந்த பாட்டில் கூட தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஐ திங்க் 70 ஈச் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் டிப் பென்சிலுக்கு 70 அப்படின்னா யா. பட் இது வந்துட்டு க்யூட்டான பிரிண்ட்டாக இருந்துச்சு. இதுலேயே நிறைய பிரிண்ட் இருந்துச்சு. பட் இப்போ அது இருக்கான்னு தெரியல. பட் நிறைய பிரிண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹார்ட். அண்ட் இது வந்துட்டு ஒரு பா. இது வந்துட்டு ஒரு பா. அண்ட் இது வந்துட்டு டிப் லெட்டோட வந்துருச்சு ரெண்டுமே. அண்ட் இட் வாஸ் க்யூட் ஆக்சுவலி. ஐம் சாரி, ஐ ஃபர்கெட் டு இன்க்ளூட் சவானா ஆல்சோ. அண்ட் சவானாலேருந்து நான் நிறைய திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஃபார் லைக் காலேஜ் எசென்ஷியலுக்காக. காலேஜ் ஸ்கூல் இஃப் யூ ஆர் கேர்ள் யூ கேன் இது பண்ணிக்கலாம்.
அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டேஷ்னரி இல்லாமல் இந்த நெயில் செட் காட்டுறேன். நெயில்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஈச் 190க்குள்ளே தான் வந்துச்சு. லைக் ஆஃபர்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் இட் இன் 180 170 அந்த மாதிரி கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம். நல்லா இருந்துச்சு. கம்பேர் டு நீங்கள் வந்துட்டு ஜூடியோ மினிசோன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு இதில் பரவாயில்ல. உங்களுக்கு 200க்குள்ளே வந்துடுது. அதெல்லாம் 200 மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். I'm not sure. பட் இதெல்லாம் வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு இந்த போக்கடாட்ஸ் ஃப்ரெஞ்ச் டிப் அண்ட் இது வந்து ஹார்ட். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு வச்சு பார்த்தேன். லைக் நான் நாட் ஸ்பேஸ் பண்ணல, பட் வச்சு பார்க்கும்போது என்னோடய கைக்கு நல்லா இருந்துச்சு. லைக் என்னோடய லாங் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நல்லா இருந்துச்சு, லேடிஸ் ஃபிங்கருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வாங்கியிருந்தேன். ஐ வில் ஷோ யூ இன் அனதர் ஷார்ட்ஸ். உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இதை நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த இது 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பவுச்சஸ் லைக் க்யூட் அண்ட் குட்டி பவுச்சஸ் ஃபார் யோர் எசென்ஷியல்ஸ். இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யோர் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் லிப் பாம், லிப்ஸ்டிக். நான் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க வெளியே போயிட்டு. பட் இப்போது உங்களுக்கு மேபி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஃபார் கீப்பிங் யோர் காம்பேக்ட், ஃபார் லிப்ஸ்டிக், ஃபார் யோர் எனி திங் லைக் ஐலைனர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க காலேஜுக்கு அப்படின்னா கோயிங் டு பி லைக் எதாவது பேக் பண்ணல எசென்ஷியல் பவுச்சஸ் மாதிரி. லைக் ஃபார் லைக் ஒரு மூவ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. லைக் ஏதாவது ஸ்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் பெயின் கில்லர்ஸ் லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பவுச் வந்து வாங்கியிருந்தேன். ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் குட் பவுச் லைக் ஒரு உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் ஐ காட் இட் ஃப்ரம் சவானா. சவானாவில் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பவுச்சஸ்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் இது ஒன்று, இது 2, இந்த 2 வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு காயின் பவுச் லைக் நான் அதாவது என்னுடைய ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இட் வாஸ் க்யூட் ஆக்சுவலி. இது வந்து போட்டது க்யூட் பப்பீஸ் இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது கிடச்சிது. அதுக்குள்ளே ஹலோ கிட்டி. ஐயோ என்ன தெரிஞ்சிச்சு. இந்த ஹலோ கிட்டி வந்துட்டு எனக்கு கிடைச்சது. சாரி. இந்த இது வந்துட்டு லைக் இது கேன் அட்டாச் டு அ கீ செயின். லைக் அந்த இந்த இதுவும் கொடுத்துருந்தாங்க. லைக் நம்ம பேக்கோட அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியும். லைக் இது வந்துட்டு இப்படி நம்ம இப்படி இது பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு இதாகும். ஸோ இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, க்யூட்டாக. நார்மல் ஒரு அதே மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ், அதோட கொஞ்சம் பிக் சைஸ். இதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வருது. லைக் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் க்யூட்டாக இங்கே வந்துட்டு இந்த ஃப்ளார்லாம் போட்டிருந்துச்சு. லைக் இந்த மாதிரி க்ரீன் கலரில் நான் வந்துட்டு பெருசாக வச்சுக்கிட்டதே இல்லை எதுவுமே. லைக் இந்த கலர், இந்த க்ரீன், இது ஒரு பேஸ்டல் ஒரு லைட் க்ரீனில் வந்து நான் எதுவுமே வச்சுக்கிட்டது இல்லை. ஸோ ஐ திங்க் இட் வில் பி க்யூட். அதனால் வந்துட்டு நான் இந்த இது வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இட் வாஸ் க்யூட், ஆக்சுவலி இட்ஸ் க்யூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும் எனக்கு கேஸ்னால் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்துட்டு கேஸே வாங்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஆஃப்டர் சீயிங் சவானாஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேஸஸ் ஐ காண்ட் கெட் லைக் என்னால் வந்துட்டு பரப்பரம் இருந்துச்சு கையை. ஸோ அதனால் இந்த 2 கேஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அழகாக இது வந்துட்டு ஒரு போக்கடாட்ஸ் ரெட் கலர் கேஸ். லைக் ஒரு இட்ஸ் நாட் ரெட், லைக் டார்க் ரெட், லைக் ஒரு நல்ல ஒரு செரி ரெட்னு சொல்ல முடியுமா? லைக் செரி ரெட் அந்த இந்த கேஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஐ திங்க் இது வந்துட்டு எல்லாமே 200க்குள்ளே தான். ஸோ க்யூட், க்யூட். அண்ட் ஐ வாஸ் வாண்ட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சவானா வந்துட்டு நான் பார்க்கும்போது இந்த கேஸ் பார்த்தேன். அண்ட் ஐ வாஸ் சரி நான் வாங்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு விஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் ஐ ப்ராட் இட். டிஐஒயில் வாங்கினதை காட்டுறேன். டிஐஒயில் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். அதை நான் வந்துட்டு என்னோடய பவுச் வாட்ஸ் இன்சைட் மை பவுச் அப்படின்ற வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் பென்ஸ் எல்லாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு கரெக்ஷன் டேப். இது வந்து ஒரு கரெக்ஷன் டேப். நீங்கள் வந்துட்டு ஒயிட்னருக்கு பதிலாக இது நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே ஒயிட்னர் மாதிரி தான், லைக் கரெக்ஷன் டேப் தான். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு இப்போ நான் வந்துடுச்சு. இது வந்துட்டு ரீஃபில். இது வந்துட்டு கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. லைக் ஒரு டால், ஒரு இதுதான் மெயின் பாடி. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணி அது பெருசாக இருக்குது, அது குட்டி உண்டு இருக்குது. ஸோ இது மட்டும் தான் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் குட்டி உண்டு இருக்கிறனால நம்ம பவுச்னால வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாடி இருக்கிறனால நான் வந்து எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து கலெக்ஷன் டைப்புன்னு தெரியும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வாங்கினேன். பட் ஐ லவ் டு கலெக்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷ்னரிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு காட்ட போகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஷாப். உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டைகட் ஸ்மார்ட் அப்படின்னு கொச்சியில் இருக்காங்க அவங்க. தே ஹாவ் அ ஷாப். ஆக்சுவலி தே ஹாவ் 2 ஷாப்ஸ். இப்போ இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொச்சி அண்ட் கேலிக்கட் ஐ திங்க். ஸோ அங்கேருந்து வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அண்ட் அதை நான் வந்துட்டு ஐ திங்க் லாஸ்ட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு வெயிட் பண்ணட்டும். அண்ட் இப்போ வந்து நான் காட்ட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிசர். இதை நான் தான் ஓப்பன் பண்ணல. இதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்காகவே. பிகாஸ் அதெல்லாமே நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் லைக் we have to do unboxing in this இது அப்படின்னு சொல்லிட்டு we are going to unbox it. ஒரு இந்த பிளாஸ்டிக் டப்பாவும் அந்த கத்திரியுமே நல்லா கட் பண்ணது நல்லாவே இது. இட்ஸ் a good win. இதில் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்லாம் போட்டு எனக்கு பிங்க்கில் பர்பிள் வரும்னு நினச்சி எனக்கு ப்ளூ வந்துடுச்சு. ஸோ இருக்கலாம். இது வந்து பேக் ஆஃப் 5 வாங்கினேன். இதே மாதிரி இன்னொன்று வந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்துச்சு. நான் வந்துட்டு என்னடா இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதோட நிறைய வச்சுருந்தேன். இதை நான் வந்துட்டு எங்கள் ஏரியல் அசோசியேஷன்ஸில் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். நான் வந்து இதை ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு மித்தெல்லாம் அங்கே கொடுத்துருவேன். இதான் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போலாம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வச்சுருந்தேன், இப்போலாம் நிறைய போயிடுச்சு. நான் நிறைய கொடுத்துட்டேன். பிகாஸ் நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு we have to share it with everyone அப்படின்றது தோணுச்சு. ஸோ ஐ கேவ் them. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த அவகேடோ எரேசர் தான். இதுவும் இது வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ரியலிஸ்டிக் அவகேடோ எப்படி இருக்குமோ இட் வாஸ் இன் அ குட் சைஸ் ஆக்சுவலி. அண்ட் இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு பாக்ஸில் வந்துச்சு. ஸோ க்யூட் எரேசர். அண்ட் தென் லாஸ்ட்டாக இந்த எரேசர் வந்துட்டு இது நீங்கள் வந்துட்டு ப்ராபபிளி நீங்கள் வந்துட்டு இது வந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட் எங்கே ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு நான் எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் இதில் பார்த்தேன். ஸ்டேஷ்னரி பால் அப்படின்ற ஒரு ஸ்டேஷ்னரி வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு ஐ saw this. இந்த அவங்க வீடியோஸ்லாம் வரும் யூடியூப்ல. யூ கேன் செக் இட் அவுட் இஃப் யூ வாண்ட். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பால்ட் எரேசர் எரேஸ் பண்ணால் அவங்களுடைய முடி மட்டும் வரும். ஐம் நாட் ஜோக்கிங் அபவுட் சொட்டெல்லாம் எனக்குமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன்னி எரேசர் மாதிரி இருந்துச்சுன்றதுனால வாங்கினேன். ஜஸ்ட் ஒன்று 2 போட்டிருந்தேன். பட் எதுக்கு இதை போய் 2 வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன் வாங்கினேன். டோன்ட் புல்லி எனி ஒன் வித் தேர் சொட்டை கலர் வேரியேஷன். எனக்குமே இருக்குது கலர் வேரியேஷன். அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? they're human beings, so don't bully that. Just enjoy what you have. And I'm just brought this for enjoyment, that's it. I'm not for bullying someone like that. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. It will come to you. Karma is real, you know. I faced it, so don't bully anyone. So இந்த மாதிரி க்யூட்டாக இது ஒரு bunny, the elephant and a cat. So cute la. இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. ஸோ க்யூட். லாங் சைஸ் ட்ரையாங்கிள் ஸ்கேல். ஆக்சுவலி நான் இது குட்டி வச்சுருந்தேன். இது வந்துட்டு நான் குட்டி வந்துட்டு அது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. அது வந்து நான் இங்கே வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன். நான் பெருசு தேடிட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோட பெரிய ஸ்கேல்லாம் ஒன்று உடஞ்சிரும், ஒரு பயம் இருக்கும், உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உட்டன் ஸ்கேல் வச்சுருந்தேன். அது வந்துட்டு சைடெல்லாம் வந்துட்டு வந்துடும் ஓவர் த பீரியட். அண்ட் ஸ்டீல் ஸ்கேல் வச்சுருந்தேன், அதாவது பட்டுரும், எங்கேயாவது கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்கேலில் யூஸ் பண்ணுவோம். அது உடஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் சீயிங் இது எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு நம்மளுடைய நார்மல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் இது. இது வந்துட்டு இருந்துச்சு. வேறு கலரில் வரும்னு பார்த்தேன், இந்த கலரில் வந்துருச்சு. பட் ஃபைன். I'm wanting to have this, so I'm going to use it anyway. Not with the color disappointment, but இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஸ்கேல். இதுவும் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். என்னோடய பழைய ஸ்கேல் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன்.
ரப்பர் ஸ்கேல் வச்சுருந்தேன். இப்போ நான் அந்த பழைய இது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதுலேயே குட்டி. இது வந்து நான் வந்துட்டு சப்னாவில் வாங்கினா நினைக்கிறேன். இந்த ஹைலைட்டர்ஸ் நீங்கள் வந்து மைல்ட் ஐனர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய டூப்ளிகேட் வெர்ஷன் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பிடிச்ச கலர்னு பார்த்து இந்த ப்ளூ. ப்ளூலாம் ரொம்ப அடிக்கிற ப்ளூ மாதிரிலாம் இல்லை, மைல்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு ஸ்டடியில் படித்த வரைக்கும் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்கல்ல, புக் ஆர் எனி திங் யூஆர் ஹைலைட்டிங், அது வந்துட்டு உங்களுடைய அந்த கலர் வந்துட்டு தட் வில் காஸ் இட் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. இஃப் யூ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூ கேன் பை தீஸ் கைண்ட் ஆஃப். இது வந்து 149 நினைக்கிறேன். இது வந்துட்டு கேன் இன்வெஸ்ட் இன் திஸ். இது டுவல் டிப் கூட இருக்குது. உங்களுக்கு இந்த டிப் வேணால் நீங்கள் ஜேர்னல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் ஏதாவது ஒரு மார்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், எழுதி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அண்ட் யூ கேன் ஹேவ் திஸ் ஹைலைட்டர். யூ கேன் இது வந்துட்டு கொஞ்சம் ஃபைன் டிப் மாதிரி தான் இருக்குது. யூ கேன் ஹைலைட் கொஞ்சம் குட்டி உண்டாக இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்க முடியும். அண்ட் திஸ் வாஸ் குட் பர்ச்சேஸ் ஆக்சுவலி. இந்த கட்டர்ஸ் நான் வந்துட்டு கட்டர் வச்சுருக்கேன், ஆல்ரெடி காட்டியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ரஸ்டி ஆகிடுச்சு. அது வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரஸ்டி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நல்லா ப்ரொஃபஷ்னலாக அன்பாக்சிங்லாம் பண்ணுவாங்க, பட் நான் அந்த மாதிரி கிடையாது. பாருங்கள், இதுக்கே வந்து இப்படி இது பண்ணிகிட்ருக்குறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னால் க்யூட்டாக இருக்குது. தே ஹேவ் வேரியண்ட். இந்த மாதிரி கலர்லேயும் உங்களுக்கு வரணும்னு இல்லை. தே கிவ் இன் ஆப்ஷன்ஸ் தர மாட்டாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம். பட் யூ கேன் செக் இட் அவுட் இஃப் யூ வாண்ட் இட். சாரி, க்யூட்டாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஃபைல் போட்டக்கப்புறம் உங்களோட செக் பண்ணி பார்க்கும்போது தே ஹேவ் செக்ஷன்டு ஃபைல்ஸ். இந்த மாதிரி செக்ஷன்டு நான் அதனால் பிக்சர் பண்ண போடுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ தாட் ஆஃப் ஓ மை காட், அது வாங்கியிருந்துருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னும் இதை விட. பட் இது வந்துட்டு நார்மல் ஃபைல், பட் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஃபைலாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் போய் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு சூப்பர் திங்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இன்னும் லாஸ்ட்டாக இருக்கிறது சூப்பராக இருக்காது. ஒரு அவங்களுக்கு ஒரு இது மாதிரி நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு இது இந்த பர்ச்சேஸில் ஃபஸ்ட் இதை கட்டிடலாம். இந்த பவுச் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பவுச். சாரி, மம்மி டிஸ்டர்பன்ஸ், பரவாயில்ல. இது வந்துட்டு டைகாஸ்ட் தான். எல்லாமே இப்போ கட்டுற டைகாஸ்ட் தான் ப்ளீஸ். நல்லா இருக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இஃப் யூ ஆர் என்ன மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ வீடியோ. நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனால வீடியோ எடுங்க. பிகாஸ் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு நிறையா. இந்த மாதிரி ஒரு ஃபன் டைமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே வீடியோ எடுத்துட்டு நீங்களே சிரிச்சுக்கும் போது பார்க்கறதுக்கு பைத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நோ, இட்ஸ் செல்ஃப் லவ். ஸோ டூ தட். ஆக்சுவலி நீங்கள் எப்படி இருக்கீங்களாம் பார்க்காதீங்க. நான் கூட தான் எப்படி இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ட்ரையில் இருக்குது, எதுவுமே மேக்கப்லாம் போட மாட்டேன் நான். அந்த மாதிரி உங்களை நீங்களே எடுக்கும்போது யூ ஹேவ் தட் ஃப்ரெஷ்னஸ் இன் யுவர் மைண்ட். ஸோ ப்ளீஸ் டேக் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான். இந்த பவுச் வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி பவுச். இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி வரும். இந்த மாதிரி இருக்குது ஜிப்பு. இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இது வந்துட்டு ஒரு ட்ரே மாதிரி வந்துருச்சு. நல்லா இருக்குது. அதுதான் மெயினாக நான் வாங்கினது. எனக்கு செக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பவுச் வேணும் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எரேசர்ஸ்லாம் போட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கணும் அந்த பவுச்சு. ஏன்னா நான் நிறைய எடுத்துகிட்டு போவேன். இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வாங்குறதுனால நான் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போவேன். மித்தபடி எனக்கு நிறைய எடுத்துகிட்டு போக தான் பிடிக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது, அப்புறம் இங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் வந்துட்டு மேபி ஸ்கூலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலனாலும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஜேர்னலிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ், மார்க்கர்ஸ், க்ரையான்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு ப்ரிட்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இதே க்ரீன் இருந்துச்சு. நான் க்ரீனும் வாங்கலாம்னு நினச்சேன், இல்லை, பட் வாங்கல. ஒரு பவுச் இங்கே பாருங்கள். இதுதான் செம்ம மேட்ரு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதில். இது நான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல, பட் இந்த மாதிரி வந்தோடனே ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் உங்களுக்கு ஹாப்பி ஆகும். ஸோ சின்ன இதுக்கு ஹாப்பி ஆகிக்குவேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்த மேக்னெட்டிக் இது மாதிரி வரும். ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் அதே மாதிரி. பட் உள்ளே வந்துட்டு 2 இருக்குது. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக்ஷன் மட்டும் இருக்குது. இல்லை,
இந்த ஒரு செக்ஷன் இருக்கும். ஒரு பேஸ்டல் பிங்க், ரெண்டுமே கால்குலேட்டர் தான். அவங்கக்கிட்ட கால்குலேட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். தப்புகள் நடக்கலாம். நான் வந்துட்டு ஐம் நாட் ஆங்க்ரி வித்து, நான் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவேன் கன்ஃபார்ம். பட் எனக்கு வந்து டிசப்பாயிண்டான ஒரே ஒரு பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து என்னடா நல்லா தானமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் இது வந்துட்டு இந்த ஒரு டிஷ்யூக்கு நான் 173 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்புறது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமா எனக்கு தெரில. எனக்கு இதை பார்த்து டைஜஸ்டே ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது இதான் என் கண்ணில் பட்டுச்சு. சரி பேக்காக இருக்கும்னு நினச்சேன். நான் மினிசோவில் வந்துட்டு ஒரு பேக்காக வாங்கினேன். ஐ திங்க் அதில் ஒரு 3 பிரிண்ட்டு 3 3 3 போட்டு 9 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 9ஆ 12ஆன்னு தெரில எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. நான் வந்துட்டு சரி அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது கம்மியாக இருந்துச்சு. அங்கே வந்து 200 சம்திங். இது வந்து கொஞ்சம் ஒரு 30 ரூபா கம்மியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டேன். அந்த கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 9 8 எனக்கு ஞாபகம் இல்லை. போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நிறைய விஷயம் அப்போ நிறைய வீட்டில் வந்துட்டு அங்கே எங்கே நாங்கள் போயிட்டு இருந்தோம்னா நான் மறந்துட்டேன் எவ்வளோக்கு போட்டோம் அப்படின்ட்டு. இதை தொடர்ந்தோடனே ஒன்று தான் இருந்துச்சு. பார்த்துட்டு என்னடா ஒன்றே இருக்குது, நம்ம வெட் டிஷ்யூ போடலையான்னு பார்க்கணும். வெட் டிஷ்யூ போட்ட மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. வெட் டிஷ்யூ நான் போடல. பட் இந்த டிஷ்யூ போட்டேன். ஏன்னா இந்த டிஷ்யூ எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒரு பேக்கில் வரும்போது நம்ம கரெக்டாக அந்த பவுச்சில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒன்றே வந்தோடனே எனக்கு என்னடா அது உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். பவுச்சுக்குள்ளெல்லாம் போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா ஒன்றே தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்படின்னோடனையும் சாரி லைக் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. சாரி எங்கள் மேலே மிஸ்டேக் அப்படின்னு தான் பண்ணாங்க. ரீஃபண்ட் பண்ணுறேன்னாங்க. பட் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கும்போது நான் பண்ணல. பட் பண்ணியிருந்தான் அவங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். பட் அது வந்துட்டு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் செக் பண்ணி சென்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் இந்த ஒரு பேக் மட்டும் வந்தோடனே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. லைக் காசு போச்சு, லைக் ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணும்போது அவளுக்கு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் தெம். அண்ட் லெட்ஸ் ப்ராப்ளமாக எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ணது கிடையாது. பென் வந்து லீக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அது வீடியோ எடுத்து சென்ட் பண்ணேன், அன்பாக்சிங் வீடியோ. அவங்க சொன்னால் அந்த அக்கா அபி ஷீ ஸோ ஸ்வீட்டில் வந்துட்டு டக்குன்னு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளேயே அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு. அவங்க வாட்ஸ்அப்பில் தான் நான் வந்து சென்ட் பண்ணேன். இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி லீக் ஆகிடுச்சு 2 பென் அப்படி சொன்னோடனையும் அந்த அமௌண்ட் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. லைக் அந்த ஒரு இது வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. லைக் நாட் 1 ஹவருக்குள்ளே அப்படின்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் செக் பண்ணி சென்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். ஒரு கம்ப்ளைண்ட்லாம் முடிஞ்சிச்சு. இந்த என்னோடய ஹால் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவனை தொடன்னு பேசிகிட்டு இருந்திருக்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு அப்படி தான். ப்ளீஸ் பேர் வித் மீ. என்னென்ன கடையெல்லாம் வாங்கினேன்னு கடை லிஸ்ட் பண்ணிடுறேன். டைகட் ஸ்மார்ட், ரெட் ஸ்டாப் ஸ்டோர், அப்புறம் வந்து சவானா, அப்புறம் டிஐஒய். இந்த 4 ஷாப்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இந்த டைம் நான் காட்டியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸில் நீங்கள் வந்து நம்பி சில டைம் வாங்கலாம். எனக்கு நடந்தது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது கடையில். பட் இது வந்துட்டு அவங்க மிஸ்டேக் தான். பட் அவங்க வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்காக அவங்க ரொம்ப இப்படிலாம் அனுப்புகிறாங்க வேண்டாம் வாங்காதீங்க அந்த மாதிரிலாம் இல்லை. யூ கேன் பை இட் பிகாஸ் மித்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாவே வந்துச்சு. இது ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய இது. பட் மேபி அவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அவங்க வந்து மாற்றிப்பாங்க, டோன்ட் வெரி. ஸோ எனக்கு நடந்த மாதிரி நடக்காது யாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பேக் டு ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மை பேக்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்துட்டு ஒரு இதே வீடியோ ஒரு தனியாக ஒரு மண்டேக்குள்ளே எழுதியே வச்சுருக்கேன். தனியாக எழுதி வச்சுருக்கேன். மண்டேக்குள்ளே நிறைய ஐடியாஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றது வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இது ரீசெண்டாக வாங்கினது வந்து டைகட் ஸ்மார்ட் ரைட். அண்ட் ப்ரொனன்சிங் ரைட் மறந்துட்டு பார்க்குறதுக்கும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஷியஸும் அடிக்காது, ஸ்பேஸையும் வந்துருச்சு. அன்றைக்கி ஒன்மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைம் தான் பேட்டரி போட்டு அதுக்கப்புறம் நான் பேட்டரியே போட ஒர்க் ஆகுது எப்படின்னு தெரியல. மேஜிக்.
பேட்ரி தான். இதில் பேட்ரி போடலாம், ஆனால் ஒர்க் ஆகுது. பார்த்துங்க, என்கிட்ட வரதெல்லாம் மேஜிக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பேட்ரி எல்லாமே ஒர்க் ஆகுது.